எப்படி இருக்கா டாக்டர்? அவனுக்கு சுயநினைவு திரும்ப குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். என்ன பத்திரிக்கை அச்சாகிறதுக்குள்ள அவருக்கு சுயநினைவு வந்தாகணும் டாக்டர். அப்போ ஐபிஎஸ்க்கு மேல நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் சார். என்னால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதான். எனக்கு வர கேச பார் கண்ட நேரத்தில். சார் என்னையா? இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னமே, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். உடனே எஸ்பி சார் ரூமுக்கு அனுப்பு. எஸ் சார். கும்பிடுங்க கேசமா. உன் பேர் என்னடா? வலையபாளையம் சின்னசாமிங்க. சின்னசாமியா? ஐயாவுக்கு பிடிக்கலன்னா பெரிய சாமின்னு மாத்திக்கிறேங்க. உள்ள படுத்திருக்கானே அவன் பேரு? இப்படி 2 பேர் ஒட்டிட்டு இப்படிங்க நாக்கெல்லாம் குளருதுங்க. இப்ப சொல்லு. ரவிவர்மாங்க. உனக்கும் அந்த ரவிவர்மாக்கும் எத்தனை நாளா பழக்கம்? நம்ம ஊர்ல சாராய கடை எப்ப திறந்தாங்களோ அப்ப இருந்தே 2 பேருக்கு பழக்கமுங்க. நாங்க இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஏல தொகை ஜாஸ்தியா போகுதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. ஜனங்க பேசுறது இருக்கட்டும், ஒன்னால இப்ப அவனை பேச வைக்க முடியுமா? சார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா பாடவே வைக்கிறேன். டூ இட். டூயிட் பாடணும்னா ஒரு பொண்ணு வேணுங்க. ஐயா இவங்களோட பாட முடியாதுங்க. என்ன என்ன கடிச்சிக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. முன்னால டேபிள் இருக்கு, அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில் போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா. உனக்கு ரொம்ப லவுட்டியா? இன்னைக்கு நீ முதுக டின்னு கட்டிட்டு தான் வர. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கயா. ஆட நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனாலாம் தெரியாது. நல்லா காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒரு வேளை தெளிஞ்சாலும் தெளியலாம். போயா. அட என்ன இல்லையா? நீங்க கடே என்ன சார் அநியாயம்? ஒரு கன்னி பொண்ணை கற்பழிக்கிறதுக்கு சமம் சார் ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டி அவன் குடி போதையை கலைக்கிறது. ரவி, முதல்ல உன்னை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்க. முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்த 145 ரூபாய் 80 பைசாவை கொடுங்க சார். உங்ககிட்ட நாங்க எங்க பணம் எடுத்தோம்? கூட்டிட்டு வரும்போதே பை காரியத்தை நடந்தது சார். சார் பாக்கெட்ல இருந்து எடுத்த பணமா சார்? என் வயிற்றுக்குள்ள இருந்துச்சா 2 பாட்டில் விஸ்கி, 300 மில்லி சாராயம், 4 ஆம்லெட், 3 பாக்கெட் ஊறுகாய். அதோட மொத்த விலை தான் 145 ரூபாய் 80 பைசா. அத்தனை எஃபெக்டிவ் மேல தண்ணி கொட்டி வீணாக்கிட்டீங்களே, அதுக்கு எவன் சார் பணம் கொடுப்பான்? நீங்களாம் போங்க. ஐ வில் டீல் வித் ஹிம். ரவி, 145 ரூபாய் 80 பைசா. நான் சொல்றது கேட்டு என்னோட ஒத்துழைச்சேன்னா நானே உனக்கு பார்ட்டி தரேன்பா. சந்தோஷத்துக்காக குடிக்கிறவன் தான் சார் பார்ட்டி எல்லாம். நான் சாகிறதுக்காக குடிக்கிறவன். என்னோட பணத்தை கொடுத்துறேங்க சார், நான் போறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீ ஒரு அபூர்வமான ஓவிய கலைஞன்னு தெரிஞ்சுதான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓவியனா? அதெல்லாம் ஒரு பழைய கதை சார். இப்போ நான் பல் தேய்க்கிறதுக்காக மட்டும்தான் ப்ரஷ் எடுக்கிறேன். ஐ ஆம் யூஸ்லெஸ். ரவி, மற்ற ஓவிய கலைஞர் எல்லாம் பார்த்ததை பார்த்தபடி தான் வரைவாங்க. ஆனால் உன் ஒருத்தனுக்கு தான் ஒரு பச்சை குழந்தையோட ஃபோட்டோவை காட்டினா அது 15 வயசில் எப்படி இருக்கும், 30 வயசில் எப்படி இருக்கும், 50 வயசில் எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுற திறமை இருக்கு. ஒரு மனுஷனுடைய முகம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும்னு வரைஞ்சு காட்டி அதை ப்ரூவ் பண்ணி பல பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் வாங்கியிருக்கேன். இப்படிப்பட்டவனுடைய அபூர்வமான ஓவிய திறமையை வச்சு ஒரு பயங்கரவாதியை அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்பா. ரொம்ப லேட் சார். இப்போ நான் எரிஞ்சு போன காகிதம், அதில் படம் வரைய முடியாது. ரவி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. அண்ணா கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தாரேன், ஆனா தீப்பெட்டி கேட்காது. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்னென்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வளையபாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். வீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். வீடியை பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடு எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவியை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொறி போட்டுருவேன்.
ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களா? டேய் சத்தம் போடாதீங்கடா டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சுடணுமா? அத்தி ஒட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. சரி நான் போய் வாங்கிட்டு இரு, வரேன். நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார் கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பார்த்துருப்பீங்க சார். சார் உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவில் சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான். சார் நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பைய வீட்டில் நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளையம் சின்னசாமி சார். அட்டா பாவி, ஒரு தீக்குச்சியாலய குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பெட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி போய் விட மாட்டேன்டா. இடி இருக்குது, மழை வரும் போல இருக்குப்பா. பத்தி ஒட்டி இருக்கா? கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா எங்க ஆளக்கா? பழைய பழையா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க லாட்ஜ். ஐயா அம்மா கிடைச்சா? நல்லா கிடைக்குது. அதுக்காக அழுவாத, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. ரவி பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்க வச்சுக்கிறது படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டிரு மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடி தூங்காமே இருக்கலாம்ல. ஆனா அப்புறம் நான் கூப்பிட படுக்கிறதே அப்போ. யார் பாத்து நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது? பழைய பழையா நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில் கிடந்தோம்ல, கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேலை கிடக்குறப்பா. நல்லா பார்ப்பா, மாருதி வேணா போலீஸ் வேணான்னு. இரு நானே பாக்குறேன். போலீஸ் வேன் இல்ல, மாருதி வேன் தான். வணக்கம் சார். உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்தேங்க முதலாளி. உங்களை எங்க இருந்தாலும் தேடி கூட்டி வச்சிருந்தாரு. உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறாப்பா? சார் அதெல்லாம் இல்ல, நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியா உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல. ஏன் உங்க 2 பேரும் கண்ணு தெரியாதா? மப்புல இருந்தீங்க. வாங்க சார், குளிச்சுட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்து கூடுமல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ நீதானா? எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அட இல்லப்பா, காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கட்டு குண்டக்கா மண்டக்கா உட்காந்துருந்தா எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததே முருகன் தானே, அதனால தான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா பையில என்ன எலிக்குட்டியா முடிச்சுட்டு போற? ஓ மாதா கோயிலுக்கு போறியா? அட எல்லாம் புது துணி போ. மூட்டை கட்டி முடுக்குற தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சைக்கிள் கேப்ல சாராயம் காய்ச்சி வித்துருவியா? யாருக்கு பாட்டி இதெல்லாம்? ஓ துணியெல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா முதலாளி கொடுத்து விட்டாரா, அவர் பெரிய மீசை வச்சிருக்காருல, அதை சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா அடுப்புல பால் வச்சிருக்கிறான், போய் இறக்கி போடு. ஓ இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமா. கட்டபொம்மன் காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ஹாலு. லாட்டு போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்பா. குட் மார்னிங் சார். வாங்க பாடி உட்காருங்க. பரவாயில்லைங்க, இந்த கம்பெனியில நின்னால உட்கார்ந்த போயிட்டு கிடைக்குது. பரவாயில்ல உட்காருங்க பாடி. ஆமா, எதுக்காக எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல? எதுக்குங்க சார்? ஒன்றும் இல்லை பாடி, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பற்றி விளக்கமாக எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அதை போக்குற மருந்து உங்ககிட்ட தான் படிரு. ஐயோ மருந்து தானே, நேற்று நைட்டே 2 பேரும் தீத்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது, அதைத்தான் குளிர்ல கை நடி கீழே போட்டு உடச்சிட்டே சார். பையன்கிட்ட சைக்கிள் கொடுத்து 2 புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கேயே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஐயா 3 கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத என்ன ஆண்டவன் வாட்டி வதைச்செடுக்கிறான். என்ன குடிக்க வேற சொல்றியா படி? சுருக்கமாக சொல்கிறேன்,
என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே தங்கச்சி பிரசவத்துல கண்ணை மூடிட்டு அவ குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. நானும் அந்த குழந்தைய உயிருக்குயிரா வளர்த்தேன். ஆனா அந்த குழந்தை 5 வயசுல காணா போயிடுச்ச பாடி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆசையா பாசமா வளர்க்குற குழந்தை வியாதியிலையோ இல்ல விபத்திலேயோ நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டா அந்த தூக்கம் காலப்போக்கில் மறந்துடும். ஆனா என்ன மாதிரி உயிரோட குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்கோ என்ன கஷ்டப்படுதோன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க கொடுமை இருக்கு. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு தப்பா தெரியும். பிரிய வச்சுக்கிறவங்களை பிரிஞ்சு வாழ்ற வேதனை எனக்கு புரியும் சார். நீ செய்ய போற உதவிக்கு ஏன் சொத்தையே எழுதி வச்சாலும் பத்தாது. தப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறத ஏத்துக்கணும். ஐயோ அம்மா 150 இருக்குதே. ஏப்படி இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பணம் திருப்பி கொடு. நீ சும்மாரியா வாங்குற மரத்தை திருப்பி கூட நம்ம பழக்கம் இல்ல. கம்மி தானுங்க. சும்மாரியா நீ சும்மாரியா ஊருக்குள்ள அடிக்கடி கடையெடுப்பு நடக்குது. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்ல. கம்மி தானுங்கண்ணா, கம்மி தானுங்க ஐயா. எவ்வளவு வேணாலும் தர்றேன். எனக்கு என் தங்கச்சி பொண்ணு திரும்ப கிடைச்சா போறோம். உங்க அன்புக்கு நான் சும்மா வரைஞ்சு கொடுத்தா சார் மனுஷத்தனம். என்னோட கலைக்கு வேலை கிடையாது. உன் கலைக்கு வேலை கிடையாது. ஆனா பிராண்டி விஸ்கில வேலைக்கு தானே விற்கிறாங்க. அதுக்கு பணம் வேணுமே. அப்பா நீங்க இது அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. இவர் உட்கார்ந்து வரைவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்களே புடக்காலில் உட்கார்ந்து அடிச்சு ஓட்டுங்களா? இருக்காது. ஏன்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? நான் குடிகாரன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா உன்ன மாதிரி கொலைகாரன் இல்ல. சொத்துக்காக கொலையும் செய்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அயோக்கிய பசங்க கேட்ட ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சு கொடுத்து வந்து நிக்கிறேன்னா நீ பணத்துக்காக தூங்குறவன் தலையில கல்ல கூட தூக்கி போடுவேன். புரிஞ்சுக்காம பேசாத. புரியாம பேசுறதுக்கு நான் இங்கிலீஷ் படமாப்பா பார்த்துட்டு இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு இவ்வளவு நாள் நான் உன் கூட பழகினேன் பாரு. அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இன்னையிலிருந்து உன் சவகாசமே வேண்டாம். நான் வர்றேன். யோ, உன்னை தடுக்கிறேன் நீ நினைக்காத. ஆனா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாம் தான் சொல்றேன். என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். என்ன அது பாட்டிகளை எல்லாம் ஏத்தி இருக்கிற? கழுத்துல தாலி இல்லாதவங்க எல்லாம் விபச்சார கேஸ்ல புக் பண்ணி நீங்க தானே வண்டியில சொன்னீங்க. அறிவு இருக்குதா உனக்கு? உத்து பார்த்தாலே செத்து போடுவான் போல இருக்குது. இறங்குங்கம்மா. ஏத்தனதான் ஏத்தனீங்க. அப்படியே சினிமா தியேட்டர் முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஏன்னா இங்கிலீஷ் படம் நடக்குது. இதென்ன டாக்ஸி நான் நினைச்சுக்கிட்டேன். இறங்கம்மா. ஏயா வயசு பொண்ணுங்களா பார்த்து ஏத்துன்னா பழசு பட்டெல்லாம் ஏத்தி இருக்கிற. இது என்ன போலீஸ் ஜீப்பு நினைச்சுக்கிட்டியா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சுக்கிட்டியா? இறங்கம்மா. இறங்குமா இறங்கு. ஏண்டா இந்த பொண்ணு அடிச்ச? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறது எதுக்கா சார்? அடமானம் வைக்கத்தான். கரெக்ட் சார். கழுத்துல கட்டுல தாலி அடமானம் வச்சுட்டு காலில் கட்டுற சலங்கி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா சார். இவனை எல்லாம் என்ன மன்னிச்சுங்க சார். சார் சார் உங்களையும் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாளா சார் இவனை? ஐயோ அம்மா அம்மா ஐயா சாரமா மன்னிச்சுங்க. பொண்ணுங்களை என்ன துவைக்கிற துணி நினைச்சுக்கிட்டியா? இந்த வாங்குற டேய் கட்டின பொண்டாட்டிய கண்கலங்காம வச்சு காப்பாத்த பக்கு இல்லாத நீ எல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணோட அருமை தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மக இருந்துச்சு. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். மாப்பிள்ளையா வந்த சோமாரி என் பொண்ணை கொடுமைப்படுத்தினான். அதை கண்டு சகிக்காம அவளுக்கு நானே விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துல அவ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? நீ ஏன்டா அழுவுற? அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன். சட்டத்தை வச்சு தம்பதிகளை பிரிக்க மட்டும் இல்ல சேர்த்து வைக்கவும் முடியும்னு. அதைத்தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒழுங்கு மரியாதையா நீ இவகிட்ட நடந்துக்கல உன்னை உள்ள தள்ளி உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு புடிவான் படுவா. கட்டிப்புடுறா. கட்டிப்புடி. என்ன இல்ல பாப்பாவ கட்டிப்புடி. என்ன சாராவது மோராவது கட்டிப்புடி. முத்தம் கொடு. இது முத்தம்னா தெரியாதா? பாய்
அப்படிதான். என்ன இந்த குறுக்கு குறுக்குது? பாப்பா, பையன் வெறியில இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கே ஆபத்து வரும். கதவை மூடிட்டு சந்தோஷமா இருங்க. வர்றேன். சாரி பவித்ரா, திடீர்னு போலீஸ் ரைடு வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லி அறையிற தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. மன்னிச்சுக்க. ரவி, சாராய் கடைக்கு எப்படி தானே போகணும்? நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில் போறதுன்னு முடிவு பண்ணிட்டு. அட, நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா. இங்க எதுக்கு வந்த? அட, நான் வரையறதுக்காக ஒரு ரூமில் தங்கிருந்தேன்ல, அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது. அடா, அவனை தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு. அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். யார் நீ? யோ, ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. யோ, இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதுயா. கடன் கொடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ, நான் உள்ள போறேன். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப் எடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துடுவேன். என்னது நாய் மாதிரி குலைக்கிறதா? இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்பனை சுத்தி 16 ஊசி போட்டுக்கு போறேன். என்ன மைக் டெஸ்டிங். இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. அட, நல்லா பார்த்து சொல்லியா. ரவி, நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னு உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்தேன். இது என்னமோ ரத்த விழா இருக்கு. குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு. சாமி, உன் சவகாசமே வேணாம். நான் குதிரையை திருப்பிக்கிறான்டா. போயா. இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். நேரா ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி, சினிமா ஸ்டுடியோக்கா போறேன்? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ இருக்கு. எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னுட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு மந்திரன்னு சொன்னாங்க. அட போய, நீ எங்க போன?